அதாவது புது வரவுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த அடிப்படையில் நம்ம திண்டுக்கல்ல இருந்து டாக்டர் எல்கே ஜெயசூர்யா நாராயணசாமி அவங்க வந்திருக்காங்க. அவங்க நிறைய யூடியூப்பில் நிறைய பேசியிருக்காங்க, நிறைய பார்த்துருக்கிறேன் சரிங்களா. நல்ல ஜோக் மன்னர் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சிந்திக்க வைக்க நல்லா அருமையாக பேசுவாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஜோதிடத்தில் ரொம்ப ஆழ்ந்து அவங்க சொல்ல வேணும். ஜோதிடத்தில் இருக்குன்னா அவங்க என்னது, அதாவது சுவாமிகள் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள கொடுத்துருது எல்லா ஜோதிடமே சரிங்களா. ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரொம்ப பிரமாதமாக பேச வராங்க. அவங்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக சீல்டு கொடுத்து கௌரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாலுமே. ஜெயசூர்யா ஐயா அவங்களுடைய பாணியில் சிறப்பான ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ண முதல் முறையாக வந்திருக்காங்க. அவங்கள வருக என வரவேற்கு அனைவரும் ஒரு கரகோஷம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹலோ, ஸ்ரீ குருப்பியோ நமக. அறியுவோம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களையும் வணங்குகின்றேன். முதல்ல இந்த கருத்தரங்கம் அப்படி நடத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கருத்தரங்கத்தில் வர்றது ரொம்ப கஷ்டம், டொனேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை யூடியூப்பில் பிடிச்சி போடுறது கஷ்டம். அதில் விட பெரிய கஷ்டம் அதில் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போடுவானுங்க, அப்படியே நம்மளை சாட்சி கீழே தள்ளிடுவாங்க. என்னுடைய வீடியோக்கள்லாம் ஒரு 5000 வீடியோ இருக்குது யூடியூப்பில். என்ன சப்ஜெக்ட்டுன்னு இல்லை, எல்லா சப்ஜெக்டுகளும் நான் பேசியிருக்கிறேன். இந்த துறையில் ஒரு 40 வருஷம் அனுபவம் இருக்குது. 40,000 குருமார்கள் இருக்காங்க. எல்லாம் என்னுடைய சொந்த சரக்கு கிடையாது. எனக்குன்னு எந்த பேர் புகழ் அந்தஸ்து கிடையாது. ஆன்மீகத்தில் கோவில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் என்னுடைய ஹைலைட் 4 ராஜகோபுரங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதை விட ஒரு பெரிய விஷயம், 61 அடி காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் பக்கத்தில் சீயப்பூண்டிங்கிற கிராமத்தில் பண்ணியிருக்கேன். அகத்தியர் பேரில் வீடு இருக்குது, அகத்தியர் பேரில் ஞானபீடம் வச்சுருந்தேன். கிரியா யோகா மகாவதார் பாபாஜியினுடைய கிரியா யோகா மாஸ்டராக எனக்கு தீட்சை கிடச்சிச்சு. ஆடலூரில் ஒரு ஆசிரமம் வச்சுருந்தேன், வீட்லேயும் வச்சுருந்தேன். நான் ஒரு பீடாதிபதி ஆக வேண்டும் என்ற எண்ணங்கள் எனக்கு இருந்தது. யோக மார்க்கம், ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், சித்த மார்க்கம் இவைகளை எல்லாம் கற்றுக்கொண்டே வந்தேன். ஒரு ஃபைன் மார்னிங் வினோதினி மாதிரி ஒரு மேடம் வந்தாங்க, ஒருத்தங்க வந்தாங்க, ஒரு நல்ல வாத்தியார் வந்தார். எத்தனையோ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு ஞானபீடத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கீங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க. வீடு முழுவதும் கோயிலாக இருக்கும். திருவண்ணாமலைக்கே எலுமிச்சம்பழம் மாலை போட்டிருக்கேன். மலைக்கே என்னுடைய குருநாதர் தவத்திரு ஜீவசமாதி அடைஞ்சிட்டார், ராமகிருஷ்ண சுவாமிகள். அந்த குரூப்பில் அடியான்னு ஒருத்தர். மலைக்கே பால் கூட அபிஷேகம். மலையில் போய் லிங்க வைக்க போய் போலீஸ் பிடிச்சிச்சு. மலையில் 5 அடி உயரத்தில் 1.5 டன்னில். இதையெல்லாம் என்னுடைய நீள அகலங்கள் அல்ல, இவைகள் யாவும் எந்த செயல் இருந்தாலும் இந்த 12 பாவத்துக்குள்ளே தான் நடந்தாகணும். 9 கிரகம்தான் அனுகிரகம் பண்ணணும். வாஸ்துவில் கேன்சர் எப்படி வருதுன்னு ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் பட்டம் வாங்கினேன். அதெல்லாம் ஒரு பெரிய ஹைலைட் இல்லை, எதுவுமே ஹைலைட் இல்லை. என் குருநாதர் தம்பன செட்டியார் மன வளக்கலைன்னு ஒரு கலை ரெடி பண்ணார். திங்க் பாசிட்டிவ்னு ஒன்று வச்சார். வாழ்க்கையில் முதிர்ச்சி பெருசா முதுமை பெருசா அப்படின்னு பார்த்தால் முதிர்ச்சி தான் பெருசு. அதற்கு ஞான சம்பந்த பெருமான் தான் காரணம். ஆன்மீகத்திலையும் சரி, இல்லறத்திலையும் சரி, இல்லறத்திலும் இருந்து கொண்டு நாம் இறைநிலையை அடைய முடியும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் ஜோதிடர்களுக்கு ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ்,
யாரும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் உங்களையே கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன சரக்கு இருக்கோ அதை கரெக்டாக வாயில் துப்புனா அந்த பலனை கேட்டு ஆகா ஓகோன்னு சொல்ல போகிற கிளைண்ட் தான் உங்களுக்கு வருவான். அதுதான் பிரபஞ்சம் அனுப்பும். வினோதினி மேடம் மாதிரி நம்பர் தெரியல, ஐயா மாதிரி ஒரு இது பண்ண தெரியல அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. அன்றைக்கி காலையில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. முதல்ல ஒரு ஜோசியரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நமக்கு வரக்கூடிய இன்ட்யூஷன் பவரை கட் பண்ணிடுவான். எனக்கு உடைய 24 வயசில் வெற்றி செல்வம் புகழ் குவிக்கும் இன்ஜினியர் எல் சூரியநாராயணன் போர்டு போட்டிருந்தேன். எனக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு வாசலில், வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன். பார்த்தேன், வெற்றி செல்வம் புகழ் குவிக்கும் இன்ஜினியர் எல் சூரியநாராயணன் அப்படின்னு பேர் போட்டிருந்தேன். என் மச்சனை வந்து கேட்டார், அதான வெற்றி செல்வம் புகழ் குவிக்கும் அப்படின்னார். என்னையும் அறியாமலேயே பிரபஞ்சம், மூல பிரபஞ்சம் எனக்குள் அத்தகைய ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தியது. எல்லாருக்குள்ளேயும் இவங்க நமக்கு இன்றைக்கி கிடைச்சது பெரிய கிஃப்ட்டு. அளவுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அது ஓடக்கூடியவனுக்கு நேரம் நான் பேசணும் பிடிச்சிட்டு போகணுங்கிறவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ். சில நேரம் டிவிஎஸ் பஸ்ஸு அந்த காலத்தில் திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கு போனோம்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போவான். நல்ல மணின்னு ஒரு பஸ்ஸு வந்துச்சு. திண்டுக்கலுக்கு போனால் 40 நிமிஷத்தில் சோழவந்தானை சுற்றிட்டு போவான். ஆனால் இன்றைக்கி 4வே வந்து இன்றைக்கி 1 மணி நேரம் தான் ஓட்டுறான். அது மாதிரி இந்த காரணம் என்னென்னா, இந்த சப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சதுனால இது நமக்கு என்ன செய்யுது, இப்போ தெரியாத ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், முன் சீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டே போவோம். பார்த்துருக்கீங்களா? தெரிஞ்ச விஷயம்னா என்ன செய்வோம், அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இவங்களில் அமிர்த முத்துக்களில் இருந்து மூலத்தை நான் தருகிறேன். இந்த நம்பர் எப்படி வேலை செய்யும், இது எங்கே வேலை செய்யுதுங்கிறத எப்போவுமே மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. மீன் பிடிச்சி கொடுக்குறான், அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? நாம் தானாக மீன் பிடிக்க கற்றுக்கணும்ல. என்றைக்கு நீ மாணவனாக இருக்க போகிற, என்றைக்கு நீ ஆசிரியராக போகிற, திரிகோணம் எப்படி பிறந்தது, சதுர்கேந்திரம் எப்படி உருவானது, ஏன் அஸ்வினியிலேருந்து மகம் மூலம்னு 3 முதல்ல ஸ்டார்டிங்கில் வச்சான், ஏன் கேதுவை தலைமை தாங்க வச்சான், இப்படி எல்லாமே ரூட் மூலம் தான் நமக்கு தேவை. இருப்பவர்கள் கொடுப்பதற்கும் இல்லாதவர்கள் பெறுவதற்கும் தான் கருத்தரங்கம். இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இங்கே உட்காந்து கேட்டதை விட யூடியூப்பில் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒன்று, இன்றைக்கி நாம் தான் ஜோசியர்னு நினச்சிட்ருக்கோம். எல்லாம் இன்றைக்கி ரசம் புளி வச்சுட்டு வீட்டில் சமைச்சிட்டு 12 மணிக்கு அந்த பெட்டில் சாஞ்சு சேர் சாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிற பெண்கள் எல்லாருமே அஸ்ட்ராலஜர் தான். அவங்க தான் நிறைய பேர் பயன்படுறாங்க. இங்கு மீன்கள் விற்கப்படணும் போடு தான் போடலாம், வாங்க வர்றவன் வரலைன்னா என்ன அர்த்தம்? அதனால் கடைவிரித்தே கொள்வார் இல்லைன்னு பட்டணத்து பிள்ளை அழகாக சொல்கிறார். அதனால் ஜோதிடத்தை நீங்கள் மேலோட்டமாக படிக்கக்கூடாது, ஆழமாக படிக்கணும், பொருள் பொதிந்து படிக்கணும். இங்கே வந்துக்கிட்டு சேரில் பின்னால் உட்காந்துட்டு ஒருத்தர் குசு குசுன்னு பேசக்கூடாது. இது இந்த கருத்தரங்கத்துக்கு செய்யக்கூடிய நச்சு விளையாட்டு. இதை நான் அவங்க யாராவது அப்படி இடைஞ்சல் பண்ணால் அவங்க வீட்டில் போய் காலை பிடிச்சிட்டு 5 வருஷம் விடவே மாட்டேன். இந்த தவறை மாத்திரம் நீங்கள் செய்யாதீங்க. உள்ளே உட்காந்து குழி பறிக்காதீங்க, கூட்டணி போடாதீங்க, கணக்கு பார்க்காதீங்க. என்ன வாங்குறாருன்னார். இந்த ஈனப்புழப்பு ஜோசியனுக்கு தேவையில்லை. முதல்ல வினோதினி அம்மாவை எல்லாரும் பாராட்டுங்க. இன்றைக்கி தலைமை தாங்கி நடத்துவதற்கு ஒரு சரியான திறன் வாய்ந்த ஒரு நல்ல பழுத்த கொங்கு மண்டலம் எங்களுடைய பூர்வீகத்திலேருந்து வருகை தந்த என்னுடைய சகோதரி அவர்களை வாழ்த்துக்கிறேன். நான் கொங்கு மண்டலத்துக்காரன். எங்கள் அப்பா பிறந்தது அந்த ஊர் தான். உட்காரலாம், டேக் யுவர் ஓன் சீட். 42 பற்றி சொன்னாங்க. நான் நானும் துரைமுருகரும் நண்பர், மலேசியாவில் இருக்கார், நியூபலாஜிஸ்ட் நண்பர். அந்த 42ங்கிறதுக்கு சொன்னாங்க. இந்த ராஜநிலை ஜோதிடம் எப்படி உருவானதுங்கிறதுக்கெல்லாம் இவர் எப்படி உருவாகியிருப்பார், இவர் எங்கேருந்து எடுத்திருப்பார், எப்படி பண்ணியிருப்பார், என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பிரபஞ்சம் போட்ட பிச்சை எண்ணும் எழுத்தும் கண்ணென தக. நமக்கு உடம்பில் நல்லா கவனிங்க. ரைட் சைட் பிரெயின்,
லெஃப்ட் சைடு பிரெயின். திட்டமிட்டது மட்டும்தான் லெஃப்ட் சைடு பிரெயின் இயங்கும். திட்டமிடாததெல்லாம் ரைட் சைடு பிரெயின் என்சைக்ளோபீடியா மாதிரி உள்ளே இருக்குது. ஒரு எண்ணெய் நீங்கள் பார்த்துட்டு மந்திரம் இல்லாமல் தந்திரம் இல்லாமல் அதை நீங்கள் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நேராக ரைட் சைடு பிரெயினில் போய் பதிவு பண்ணணும். அதற்குரிய இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை குருமார்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். நாடியில் இந்த இடதுகை நாடின்னு இருக்குது. இடதுகை சீக்வன்ஸு வலதுகை வேலை செய்யும், வலதுகை சீக்வன்ஸ் இடதுகை வேலை செய்யும். ராகு கொடுக்க நினச்சா 7ஆம் இடத்துலேருந்து கேது என்ன பண்ணுவான், இப்படி திருப்பிடுவான். அவங்க சொன்னாங்க 7ஆம் தேதியில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. எல்லாமே பர்ஃபெக்ஷன் கரெக்ட். அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம என்னத்தை புதுசாக சொல்ல போகிறோம், வேறு ட்ராக்கில் கூட்டிகிட்டு போகலாமான்னு பார்த்தேன். அவங்க இங்கே தொட்டு இங்கே தொட்டு இங்கே தொட்டு இங்கே தொட்டு இங்கே தொட்டு இப்படியே வந்துட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், நம்ம ரூட்டுக்கு மூலத்துக்கு போயிடுவோன்ட்டேன். எங்கள் குருநாதர் தமன செட்டியார் அவர்கள் திருப்பாதம் பணிகின்ற ஒரு படத்தை எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்ணால் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். கண்ணை மூணதுக்கப்புறம் அந்த படம் உள்ளே தெரியுதா, கண்ணை மூணா தெரியுது அப்படின்னா ரைட் சைடு பிரெயின் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆண் லெஃப்ட் சைடு பிரெயின் தான் யூஸ் பண்ணுவான், ஒரு பெண் ரைட் சைடு பிரெயினை யூஸ் பண்ணுவாங்க. ரைட் சைடு பிரெயினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி சைக்கோ சிம்பத்தி அந்த லெவல், அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டை சொல்கிறது அது இன்னமும் பவராக இருக்கும். ஒன்றும் கண்ணை மூடிட்டு ஒரு படத்தை பார்க்குறீங்க, அவங்க சொன்னாங்க கணவன் மனைவி 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க இதுன்னாங்க. ஜோதிடம் எல்லா இடத்துலையும் இருக்கும், எங்கே வேணாலும் இருக்கும், எங்கே வேணாலும் பேசும். உங்கள் அசைவுகள் எதிர்த்தாப்பில் வந்தவன் இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் உங்களை ஒரு ஜோசியர் ஒரு ஜாதகம் பார்க்க வரார், உங்களுக்குள்ளே என்ன கெமிஸ்ட்ரி நடக்குதோ அதை அப்படியே சொன்னீங்கன்னா ஆமான்ட்டு போயிடுவான். இதுதான் நிமித்தம்னு வேறு. உனக்குள் ஏற்படுகின்ற அந்த விஷயம் அது எதிர்த்தாப்புலையே உன்னை சந்திக்க வரவனுக்கு அது கொடுக்க போதும். நேற்றுக்கு நாங்கள் ஒரு ரூமில் தங்கியிருந்தோம். அந்த வேலை பார்க்குறவன் வந்தான். எனக்கு ஒரு ஜோசியம் சொல்ல முடியுமான்னா, நாங்கள் உள்ளே உட்காந்துருந்தோம். அவன் அழுக்கு ட்ரெஸ்ஸில் இருந்தான். அந்த நிலைக்கு உள்ளே என்ன பண்ணால் ஒரு காலை வச்சான், ஒரு கையை வெளியே வச்சான், வலது காலை உள்ளே வச்சான், வலது காலை உள்ளே வச்சான், இடது கால் வெளியே இருக்குது. நான் உடனே எடுத்தேன், 12 கட்டத்தை அப்படியே கொண்டுட்டு வந்து சொருகினேன். உன் பொண்டாட்டி ஒன்று விட்டு ஓடி போச்சான்னு கேட்டேன். வாசல் என்பது 2ஆம் இடம், வாய் என்பது 2ஆம் இடம், ராகு என்பது 2ஆம் இடம். பாம்பை பிடித்து பழனி சொல் இருக்குது, எல்லாமே இருக்கும். பெரிய ஜோசியர்களுக்கு தெரியும். அடுத்தவங்க அதை கற்றுக் கொடுக்கணும். வந்தவன்கிட்ட போய் ஜோசியம் கேட்டவொடனே இது இப்படி தான் இருக்கேன், இப்படி தான் இதுதான் கேட்க வந்திருக்கேன், என்ன தான் பார்க்க வந்திருக்கேன்னா, ஆமாம். நண்பர் ஜிகே அவர்கள் சந்திரநாடி, ஆமாம். யார் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எடுத்துக்கோங்க. சார ஜோதிடமா புலந்து அடிங்க. ஒருத்தனுக்கு ஒரு கிரகம் தேசம் வேலை நடக்குதா, கேபியில் 12 பாவத்தை டிகிரியை போட்டு குறிச்சிக்கோங்க, அவ்வளோதான். 2ஆம் பாவம் எதில் இருக்குது, ஒரு கிரகம் 2ஆம் பாவத்தில் நிற்குதா, பின்னுக்கு போயிடுச்சா, அதுக்குரிய குணத்தை சொல்வது ராசி. பாவத்தின்படி பாவம் என்பது செயல்பாட்டை சொல்லும். லக்னத்தின்படி ஒரு பலனை எழுதிக்குங்க. லக்னாதிபதி வரை என்ன செய்ய போகிறான்னு பாருங்கள். ஒரு வீடே கட்ட முடியாது அப்படி சொல்கிறான், நான் அவனுக்கு வீடு கட்ட வைக்க முடியும். இந்த ஆஸ்பெக்ட்லேயே வாங்க. வயது ஓட்டத்தில் 4ஆம் இடத்துல எந்த கிரகம் நின்று திசை நடத்தும், ஒரு கிரகம் ஒரு லக்னமானது மாதம் மாறிக்கிட்டு இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு ராகு பகவான் 18 மாதம், அவர் எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பாதத்திலேருந்து கீழே இறங்குவார். அது நவாம்சத்தில் அவர் எங்கே வருவார், அந்த கணக்கை பார்த்து வேலையை அடிச்சிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். காலையில் 10 மணிக்கு ஒரு வேலையை செய்யுங்க, உச்சி ஸ்தானம் 10 மணி தான் பேங்கே திறப்பான். எந்த பாவம் வீக்கோ அதை கடிகாரத்தில் மணியில் அந்த நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அபிஜித் முகூர்த்தம், ஜித்துனா வெற்றி. நமக்கு அபிப்பிராயமான நேரம் எல்லாமே சிம்பிள். தாந்திரிகம் ரொம்ப சிம்பிளாக வேலை செய்யும். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஜாதகம் 12 கட்டத்தில் கிரகங்கள்லாம் உட்காந்துருக்கு, இவருக்கு சொந்த வீடே அமையலை, இவருக்கு வாடகை வீடு தான் அமையும், வாடகை காரில் தான் போகணும் அப்படின்னா, வயது ஓட்டம்னு ஒன்று இருக்குது.
அந்த வயது ஓட்டத்தில் ஒரு வருஷம் ஒரு வயசு நகர்ந்துக்கிட்டே வரும். எந்த ஜாதகமும் சொல்ல முடியல, பலன் சொல்ல முடியல, கிரிட்டிக்கலாக இருக்கா, 4 கிரகம் சேர்ந்துருக்கா, கவலையே வேண்டாம். எது அதிகமாக டிகிரி வாங்கியிருக்கோ அது முதல்ல அந்த வேலையை செய்யும். அதுக்கு பின்னால் அது வேலையை செய்யும். அதுக்கு பின்னால் அந்த வேலையை செய்யும். ரயில் பெட்டி தான் முன்னே ஓடும், பின்னால் வர்ற பெட்டியெல்லாம் ஜஸ்ட் கப்ளிங் பிடிச்சிக்கிட்டே வரும். எவன் அதிக பாகை வாங்கியிருக்கானோ அவன் தான் அந்த ஜாதகத்துக்கு ஹீரோ. அவனை போய் ஆக்டிவேட் பண்ணுங்க. நானும் கடகலக்கணும் லக்கணத்திற்கு சென்னை போனாலே எனக்கு இப்போ நான் நைட்டு 9-10 மணிக்கு சென்னையில் இருக்கணும், 9-10 மணிக்கு சென்னையில் இருக்கணும். 2 தடவை சொல்லுங்கள். மிதுன வேலை செய்யும், புதன் வேலை செய்வார். ஒரே ஒரு விஷயம், எந்த ஜோசியனையும் திட்டாதீங்க, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது சொல்லாதீங்க. காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பொற்கொள்ளர்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாம் ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் சொல்கிறேன், நானும் ரவி சார் நாங்கள் 2 பேரும் ஒரே ஜாதி கிரவுண்டு. புரியுதுங்களா? அப்புறம் குருவு சந்திரனை ஆக்டிவேட் பண்ணலாம் இருக்குது. எந்த லக்கணத்துக்கு எந்த இடம் வேலை செய்யணும். அந்த கிரகம் செத்து போச்சா அவனை ஓங்கி போட வீட்டுக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போங்க. கிரகங்களின் குணம், கிரக காரகத்துவம், கிரகத்தினுடைய மிருகங்களை வைங்க, வேலை செய்யும். நான் என்ன சொல்கிறேன், ஜோதி எங்கே இருக்குன்னு தான் சொன்னான். புரியுதுங்களா? சனி எங்கே இருக்கோ, யார் ஜாதகத்திலையாவது பிறந்த காலம் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காருங்க. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா தயவு செய்து யாரையும் கூப்பிட்டு கேவலப்படுத்தாதீங்க. ஒரு விஷயம், நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறவங்களா இருந்தாலும் குவைட்டாக இருக்க பழகுங்க. உங்களுக்கு நான் அடிமை. அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறவங்க, வேலை பார்க்குறவங்க பேசுகிறாரு பாருங்க, இது தயவுசெய்து ஐயா கொஞ்ச நேரம் நீங்கள் வேல்யூபிளான மனிதர், உங்கள் ஆன்மா தான் நான் இங்கே நிற்கிறேன். நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறேன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுங்க. இந்த ஸ்டேஜுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஸ்டார் போட்டு ஆக முடியும்னு சொன்னாங்க. நான் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விஷயம் கிடக்கு. நான் தான் ஒரே விஷயம் சொல்லிட்டேன், இருப்பவர்கள் கொடுப்பதற்கு இல்லாது. நான் ஒரு 100 குருமாத்தை படிச்சிருப்பேன், 100 குருமாத்தை படிச்சிருப்பேன். நீங்கள் அந்த குருமாத்தை படிக்க முடியாது. ஈகோ தடுக்கும், வயசு தடுக்கும். பரல் போட்டு படிக்கிறத பரல் பார்க்குறவன் தான் கெட்டிக்காரன் அந்த காலத்தில். இப்போ பரலே வேண்டியதில்லை, இப்போ நாளைக்கு கணக்கே வேண்டியதில்லை. கடிகார மணி நிமித்தத்தை வச்சு பார்த்துக்குறோம். கடிகார நிமித்தம் போது ஜாதகம் இல்லாமல் ஜாதக பலன்னு சொல்லலாம். ஒருத்தன் வந்தான், பார்த்துக்கிட்டே இருந்தேன், டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம், நானும் ரவி சாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவன் வந்தான், நின்ன உடனே என்ன பண்ணான், எனக்கு சொல்லுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், உன் பொண்டாட்டி ஒன்று விட்டு ஓடிருப்பா அப்படின்னு. ஆமான்ட்டான், அவன் போயிட்டான்னா. மறுபடியும் வந்தான், சொல்லுன்னு டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 4 பேர் நின்னா, அவன் கூட பிறந்தவன் 4 பேரான்னா. 4 பேர் பார்த்தான். ஆனால் ஒருத்தன் சொல்லி பயந்து போய் ஒன்றுக்கு இருந்துட்டான், இந்த இடம் ஈரமாயிருச்சு, உனக்கு கிட்டியில் ஃபெயிலில் வந்துச்சானே, 1 லட்சம் செலவழிச்சு இப்போ தான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன்னா. இங்கே தான் இருக்காரு. இப்போ இவங்க ஒரு மைக் போட்டு சொன்னாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன்னா கடை கலக்கணும். மன்னிக்கணும், நான் உங்களுக்கு நான் அடிமை. முடிஞ்சு போச்சா சார்? ஒரே ஒரு விஷயங்க, இங்கே எல்லாருமே கில்லாடி தாங்க, இங்கே யாருமே சோரம் போக மாட்டாங்க. இங்கே இன்னொரு விஷயம் வச்சுக்கோங்க, இங்கே தகுதியும் திறமையும் வாய்க்கப்பட்டிருந்தால் தான் சேரில் வந்து உட்கார முடியும். நீங்கள் எல்லோரும் சொன்னார், நான் தான் முதலாக வந்தேன்னாரு. நாங்கள் வந்துட்டோம், இப்போ நேற்று 10:30 வந்துட்டோம். அப்போ நமக்கு முன்னால் ஒருத்தன் எங்கள் ஏற்கனவே சங்கு ஊற்றிட்டான்ல, உண்மை தானே? அப்போ குளிர்ச்சினா யார்? சனி. சந்திரனா? சந்திரன் நன்னீர். மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, கிரகம் கெட்டு போய் கிடந்தா, நான் சொல்கிறேன், என் குருவின் நான் எதெல்லாம் காதில், எங்கள் அண்ணன் ஆறுமுகம், அவர்கிட்ட 5 வருஷம் படிச்சிருக்கேன், ஆனால் அவருக்கே தெரியாது. எங்கள் அப்பா ஆறுமுகம் அங்கே இருக்கார், அந்த ஆறுமுகம் பேரை இவர் வச்சுருக்காருல்ல. ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள் ஆதிபராசக்தி சிவபரம்பொருள். ஒருத்தருக்கு பேர் ஆறுமுகம் அப்படின்னாரு. என்ன வேணாலும் அடிக்கலாம், விம்சோத்திரி வருஷத்தை வச்சு அடிக்கலாம், நிமித்தத்தை வச்சு அடிக்கலாம். கண்ணில் பார்க்குறதெல்லாம் ஜோசியம்தான். கண்ணில் பார்க்குற இந்த கலருக்கு காம்பவுண்டு இவன் பெயிண்ட் முன்னே அடித்தானா, சட்டை நான் முன்னே வாங்கினேண்ணா. நான் லேட்டாக தான் வாங்கியிருக்கேன், அந்த பெயிண்ட் அவன் எப்போயுமே அடிச்சிருப்பான். நான் சட்டை எடுத்த 3 மாதம் தான் ஆகுது. இந்த கலர் தான் போட்டு வரணும்னு எழுதியிருக்கோம். ஒரே ஒரு விஷயம், பயமே இருக்கக்கூடாது. எப்போ ஒரு அஸ்ட்ராலஜி, இப்போ இன்னொரு விஷயம் நமக்கு துளிர் விட்டு போச்சு. இந்த டிவி கேமராலாம் இல்லாமல் இருந்தால் 50 பேர் லாங் சைஸ் நோட்டை கொண்டு வந்து எழுதிக்கிட்டே இருப்போம். அப்புறமேல என் முன்னக்குட்டி நான் ஒன்று கேட்டேன், இப்போ பழைய ஆட்களுங்கிறனால கேட்டேன்,
அந்த அம்மா 9லேருந்து 9:30 வரல என்ன பேசுகிறாங்க நோட்டன்னு அவங்கள பற்றி வழக்கம் சொன்னாங்க. அப்போ சரி தனியாகவே கேட்டுக்கலான்ட்டு 9:30க்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் சப்ஜெக்டே ஆரம்பிச்சதுன்னாரு. அப்போ குபேர புள்ளி வேணும்னா எல்லோரும் குபேர எண் கொடுக்க முடியும்னாங்க. இப்போ ஒரு லக்கணம் கடகலக்கணத்துக்கு 2ஆம் இடம் யார்? வருமானம் கொடுக்கக்கூடியவர். அவன் எங்கே இருக்கான்னு பாருங்கள். அவன் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறான்? நட்சத்திரத்துக்குரிய மிருகத்தை போடுங்க. இது நான் ஏற்கனவே தாந்திரிக சின்னம்ங்கிற பேரில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முந்தி நிறைய போட்டேன் 5 வருஷத்துக்கு முன்னால். என்னுடைய பாசமிகு நண்பர் அவர் என்ன நம்ம கணேசன் அவர் என்ன சேலம் இளம்பிள்ளை கணேசன் அவர். நான் ஒரு வாஸ்து பரணி பாரதி மீட்டிங்கில் பேச உட்காந்துருக்கேன். அவர் அதை பேசுகிறாரு. நான் 2 பேரும் சந்தோஷப்பட்டேன். நேற்றுக்கு அவர்கிட்ட பேசினேன். ஒரே ஒரு விஷயம், எனக்கு முன்னே தெரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு பின்ன தெரிய போகுது. தெரிய வேண்டும் என்றால் அதை தெரிவிக்க இறைவன் யாரையாவது அனுப்புவான். எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் குறைவாக படிச்சிருக்கீங்க, நிறையா படித்ததெல்லாம் இங்கே கிடையாது. உங்கள்கிட்ட எவன் வரணுமோ அவனுக்கு சரக்கை ஃபில் பண்ணி விடணும். ஒன்று 2 பாயிண்ட். இப்போ நான் சொல்லிட்டேன், நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதிர்த்தாப்புல ஒருத்தர் ஃபோனை போடுறேன் அப்படின்னா சாப்பாட்டை பற்றி கேட்க போகிறீங்களா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நான் கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கேன். எதிர்த்தாப்புல இருக்கிறவன் தான் என்கிட்ட உட்கார முடியும். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன். உங்கள் பேர் என்ன ஸ்வீட் மேடம்? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் வைரமணி எந்திரமா? வைரமணி இந்திரா மதுரை ரைட்டு. வைரமணி இந்திரா. இப்போ நான் எந்த திசையை பார்த்துருக்கேன், நீங்கள் எதுக்கு தானே பார்க்க முடியும்? நீங்கள் எனக்கு பின்னால் எதுக்கிட்டா நீங்கள் பார்க்க முடியும்? முடியாதுல்ல. நீங்கள் எந்த திசையில் இருக்கீங்களோ அதுக்கு எது திசையில் நீங்கள் இருக்கீங்களான்னு கேளுங்க. உங்களுக்கு இன்றைக்கி என்ன செயல் நடந்துக்கிட்டு இருக்கோ கேளுங்க. ஜோதிடம் நோட்டே இல்லாமல் பார்க்கலாம். இப்படி இருக்கும்போது ஃபோன் நம்பர் வச்சு பார்க்க முடியாதா? கைதட்டுங்க. அவர் இவங்க குருநாதர் என் நண்பர் தான். இன்னும் பழைய ஆள். நாங்கள் கோவை மகரிஷிகிட்ட நாங்கள் படித்தவங்க. சொல்கிறீங்க புரியுதுங்களா? அதனால் ஆமாம் அதுதான் சொல்லணும். மிகப்பெரிய சித்தர் மகான். ஆமாம். ஆனால் சிந்தாமணி ஆசிரியர். நான் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர். 4-5 ஊர்களில் திண்டுக்கல் டைம், பழனி டுடே, மதுரை டைம்ஸு, திருப்பூரில் டெக்ஸ்மைலு, இப்படி 4-5 ஊர்களில் பத்திரிகை நடத்தினேன். அதனால் எனக்கு அது பழக்கம் இருக்குது. இவரும் எனக்கு பழக்கம். நம்ம மதுரையில் இருக்கார் ஜோதிட நேத்ரா ஆசிரியர் ஜாம்பர் சுவாமி. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, ஜோதிடம் ஜோசியர்னா நீங்கள் ஒரு தனி பிளானட். நீங்கள் ஒரு தெய்வீகன். நீங்கள் தேவர்கள் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். நான் அசுரன் அல்ல. கருணை எவனுக்குமே சாப்பாடு போட்டதில்லை. இந்த அங்கே சாப்பாடு போடுறாங்க போன்னு சொன்னான். அந்த காட்டின கை இருக்குது பாருங்கள், அந்த கை தான் பசி எடுக்குது. மேலோகம் போகிறான், பசி எடுக்குது. தர்ம தேவதை கூடவே வாரா. பசிக்குது, என்ன செய்யினார்? அன்னம் போட்டிருக்கியா, சாப்பாடு போட்டிருக்கியா கேட்டார். இல்லைன்னார். எவ்வளவோ தர்மம் பண்ணியிருக்கே, சாப்பாடு போடலைன்னாரு. நான் ஒரே ஒருத்தருக்கு பார்த்தா சாப்பிட தர்மசாலை இங்கே இருக்குதுன்னு சொல்லி கையை காட்டினேன். அந்த கையை சூப்புன்னாரு. சாப்பிட்ட உடனே முதல்ல கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நெல்லை அன்னபூர்ணா நம்ம ஊர் சாப்பாடு, அறுசுவை சாப்பாடு வந்துச்சு. உண்மை தானே? அப்படி இது மாதிரி என்ன காரணம் அப்படின்னா, ஜாதகத்தில் எல்லாம் தெரிந்து நோட்டை எடுத்து பார்க்கும்போது உங்களை நீங்கள் உற்று நோக்குங்கள். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்குள்ள என்ன இன்ட்யூஷன் வருது அதுதான் அவன் அனுபவிக்கிறான். இன்ன பரிகாரம்னு வந்து சொல்ல போகுது. அது என்ன பண்ணோம்? டாக்டர் நோயாளி கையை அப்படி பிடிச்ச உடனே ப்ரிஸ்கிரிப்ஷன் பேடில் பேனா வச்சுருப்பார். அப்படியே என்ன உடனே சொன்ன உடனே இது பார்த்த உடனே விறுவிறுன்னு எழுதுவார். அந்த மாதிரி பரிகாரங்கள் எழுதிடணும். அப்படி எழுதும் பொழுது ஒருத்தனால் முடியாது. ஒருத்தனால் ஒரு 8ஆம் இடத்துக்கு உரியவன் திசை நடத்துகிறான், பார்க்குறான், முடியல. எந்த கிரகமும் அவனை கொல்லாது, எந்த கிரகமும் அவனை பிச்சை எடுக்க விடாது. ஈவன் மாறாத வகையில் பரிகாரம் வேலை செய்யாது. நம்மக்கிட்ட வர்றவங்க எல்லாரும் கஷ்டமாக இருக்கா, இந்த பரிகாரம் செஞ்சால் சரினார். இவன் ஓடி ஒளியத்தான் பார்க்கிறானே ஒழிய இவன் தன்னை திருத்திக் கொள்வதாக ஒரு பொழுதும் இல்லை. இதை நீங்கள் அவனுக்கு இன்ஜெக்ட் பண்ணி விடுங்க. நல்லா கவனிங்க. நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோன்னாரு, ஜோசியர்களை சொல்கிறேன் என்ன பண்ணுறோன்னாரு,
இந்த கோயிலுக்கு பா, இம்மையில் நன்மை திருவார் கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ அப்படின்னார். ஒருத்தன் என்னை வாங்கிட்டு இம்சை பண்ணுறான், குடஞ்சல் பண்ணுறான்னார். மதுரை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், போட மதுரை பாண்டிகிட்ட போடாம. அவன் ஒரே ஆள், இறைவனுடைய ஒரே ஆள் அவர் தான். அவர் வீரபத்திரர் தான், நமக்கு தெரியா அவர் வீரபத்திரர் தான். அவன் அடித்து உடைச்சி நையை புடைச்சி நீரோட்டம் பார்த்து விட்டுருவான். அப்படி தான் ஒருத்தன் சென்னையில் வந்து என் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு 4-5 பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன் பிடுங்கிட்டு இம்சை பண்ணுறான் அப்படின்னு ஒரு ஆள் வந்து சொன்னார். அப்போ ஜாதகம் பார்த்தார், என் வீட்டுக்கு வந்தார். நான் சொன்னேன், மதுரை தெரியுமான்னு. தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். பாண்டி முனீஸ்வரன் இருக்கார், அவர்கிட்ட போய் சரணாகிரி அடைன்னு, சரணாகிரி அடை அப்படின்னு அவர்கிட்ட போய் நீ என்ன வேணாலும் வேண்டிக்க நடத்தி கொடுப்பாருன்னார். நான் போக முடியல, கொரோனா டைமாக இருக்குது. அப்படியா, கவலையில் நெட்டில் டவுன்லோட் பண்ணு, பாண்டி முனீஸ்வரர் ஃபோட்டோ எடு, பிரிண்ட் அவுட் எடு, பிரேம் போடு, ஒட்டு, தேங்காய் வாழைப்பழத்தில் வச்சுக்க, ஒரு சுருட்டை வாங்கி வை, ஒரு கோட்டரை வாங்கி உடச்சி வை, எங்கள் ஐயாவுக்கு வேண்டிக்க பிரார்த்தனை பண்ணிக்கன்னு. நம்ப மாட்டேங்க, அந்த ஊருக்கே போகாதவன் இப்போ சொல்லி டக்குன்னு அந்தர்பல்ட்டி அடிக்க போகிறேன் பாருங்கள். அந்த ஊருக்கே போகாதவன், அந்த சுவாமியை பற்றி தெரியாதவன், அவனை பற்றி நாம் ஒரு உத்வேகம் கொடுத்தோம், இதை செய் உன் பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொன்னோம். அவன் அதே மாதிரி செஞ்சான், நீ செய், அதே மாதிரி செஞ்சான். சாமியை கும்பிட்டான். 7 நாளில் எவனோ ஒருத்தனை 50 பேரையும் அள்ளி ஒரு குண்டர் சட்டத்தில் கொண்டு தூக்கி போட்டாங்க. இவன் ஓடி வந்தான், என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு ஆயிடுச்சுன்னாரு. கிளம்பு, காதில் செவி செய்தி கட்டுன்னு கிளம்புன்னு. அதுபோல் 42 வைத்தா நோய் போகும். ஊதாரியை செலவழிக்கிறவனுக்கு 42 எழுதுனா கஞ்சன் ஆயிடுவான். 33 செரிமான தொந்தரவு வரும். 33 தான் வெளிநாட்டுக்கு அனுப்பும்ல, வெளிநாட்டுக்கு அனுப்பும். 33 பேர்களில் வச்ச 33 வெளிநாட்டுக்கு 46 ஒருத்தனை அப்படியே கிராஜுவலாக உயர்த்தும். இல்லை பழைய நியூமரலாஜி தான் சொல்லுங்களா, பழைய கல் புதிய மொந்த, புரியுதுங்களா? அப்போ என்னன்னா இந்த எண்கள்லாம் என்ன வேலை செய்யுதுன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஊரை பற்றி கொல்லிமலைக்கு இது வரைக்கும் வந்ததில்லை, தெரியாது. கொல்லிமலை இப்படி தான் இருக்குன்னு நம்ம கற்பனையாக தான் இருப்போம். ஆனால் கொல்லிமலையில் வந்தால் இங்கே எத்தனை கிரகம் ஆக்டிவேட் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? வந்தவங்களுக்கு எல்லோரும் என்ன திசையோ அந்த திசைக்குரிய கிரகம் தான் இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ வெளிநாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் எண்களில் மூலிமா கொண்டு வந்துட்டான், எண்ணில் கொண்டு வந்துட்டான். அப்போ இந்த நீங்கள் விரும்பியோ விரும்பவில்லையோ நீங்கள் மூலப்பிரபஞ்சம் உங்களோட தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்கும். உங்களை வெற்றியாளன் ஆக்கணும்னா தொடர்பு கொள்ளும், வெற்றியாளன் ஆக்கணும்னா தொடர்பு கொள்ளும். அந்த படம் வந்து அமையும், அந்த எண் வந்து விழுகும். இப்போ எனக்கு 9842 வந்துருச்சா என் ஃபோன் நம்பரில், 1179 என் கார் நம்பர் 79 கடைசியில் வந்து அவன் நிற்கிது, i20 கார் நிற்கிது. அப்போ என்ன ஆகும்னா இதை இவர்கள் கற்று தேர்ந்து தெளிந்து இவர்கள் டீச்சிங் பண்ணும் பொழுது புதிதாக பார்க்குற ஆரம்ப நிலையிலிருந்து நடுநிலை வரையிலும் இருக்க ஜோசியர்கள் இதை ஆர்வமாக பார்க்குறாங்க. இவர் ஏன் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காரு? அப்போ இது என்ன ஆகுனா இது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. உங்களுக்கு நல்லது பண்ணணும்னா மாரகாதிபதி பாதகாதிபதி திசையிலும் தாண்டி சில லூப் ஹோல்கள் உங்களை கை கொடுக்க உயர்த்த ரெடியாக இருக்குது. இது நமக்கு தெரியல. நமக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார், ஆரம்ப வாத்தியார் இருக்குது, அதுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் ரிக்வேதம் தான் வேலை செய்யும், அதர்வன வேதம் வேலை செய்யாதுன்னு இவன் நம்பிட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், கேரளாவில் அஜர்வன வேதம் அவன் மாந்தியை போட்டான், நம்மால் மாந்தியை விட்டுட்டான். மாந்தியை வேலை செய்யாதுன்னா மாந்தியை போட்டு தான் இப்போ நம்ம பயலுக்கு பிள்ளை பிரசன்னம் போடுறானுங்க. இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் ஜெயிக்கலையா? இங்கே அதர்வன வேதம் பத்திரகாளி அம்மன் வராகி அம்மன் பிரத்தியங்கிற கோயில் அதிகமாக இல்லையா? அப்போ அவள் வந்துட்டானே இது வந்துடும்ல. இது காலம் குறித்த விழிப்புணர்வை நாம் மறந்து விட்டோம் அல்லவா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். ஐயா அவங்க ஜெயசூர்யா திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க. நம்மளுக்காக பேச்சுக்கு இணங்க மதிப்பு கொடுத்து வந்தமைக்கு முதல் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதாவது இப்போ நியூமராலஜி இன்றைக்கி என்னமோ தெரில, நியூமராலஜியில் பண்ணதுக்கப்புறம் அதை சார்ந்தே ஐயா பேசுகிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. சரிங்களா? அது உண்மையாலுமே நம்ம எதிர்பார்க்கறது இல்லைங்க எதுவுமே. இப்போ நான் பாருங்கள், நைட்டு அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணி அவங்கள கூட்டி வந்தேன். ஏன்னா ஆமாம், இல்லை அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், வீம்பு பேசுகிறவங்க
நான் எனக்கு நான் ஒரு சொன்னாரு நிறைய விஷயம் பேசலாங்க. கொல்லிமலையில வந்து ஒட்டி கிடக்கு செல்வங்கள் கிடக்கு. உண்மையிலே சொல்றேன். அதாவது 999 சத்திய நீங்கள் ஜோதிடம் 12 கட்டம் 27 நட்சத்திரம் மாத்திரம் நினைக்காதீங்க. நான் ஒரே ஒரு விஷயம், எத்தனை வேதம் இருக்குது ஐயா? இல்லை துறையில் பெரியவங்க யாராக இருக்கீங்களா? ஓட்டினது போது ரீல் வந்து போச்சு. நான் என்ன சொல்கிறேன், ரிக் யஜூர் சாம அதர்வண வேதம் தானே இருக்குது. எத்தனை வேதம் இருக்குதுண்ணா? 4 வேதம் தானே இருக்குது. இது வரைக்கும் அப்படித்தான் நம்புறீங்க. நானும் அப்படித்தான் நம்பினேன். எனக்கு கிட்டத்தட்ட 4 வேதத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கங்கள் சொல்ல தெரியும். ஓதாதே வேதம் உள்ளிருந்து ஒளித்தாய் போற்றின்னு சொல்கிறதுல வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயன்னு சொல்கிறோமா இல்லையா? லவண வேதம்னு ஒரு வேதம் இருக்குது. லவண வேதம்னு இருக்குது. லவணம்னா என்ன? உப்பு. கடலில் அது வேதம் பாடிக்கிட்டு இருக்கு. கடலில் வேதம் பாடுது, அது வேதம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மணி ஓசைக்குன்னு ஒரு சுவாமி இருக்கார். அவர் பேர் நந்தியம்பெருமான். இந்த ஊரில் ஒரு நந்தியம்பெருமான் இருப்பார். நந்தி நாமம் நமச்சிவாய். நமக்கு குரு நந்தி குரு. புரியுதுங்களா? இந்த ஜோதிடத்துக்கு குரு நந்தி குரு தான். ஜோதிஷத்தை சிவபெருமானுக்கும் ஜோதிடம் ஜாதகம் எழுதின ஒரே ஆள் இருக்கார். யாராவது சொல்லுங்க, 1000 ரூபா கொடுத்துட்டு போகிறேன். முருகப்பெருமான். இந்த நாள் இந்த நேரத்தில் மண்டை ஓட்டில் பிச்சை எடுத்து சாப்பிடுவாய். அதே போல் அபிஜித்து முகூர்த்தம் இருக்கு. உங்கள் வீட்டில் பிரம்மஸ்தானம் எவ்வளவு கெட்டுப்போன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் பிரம்மஸ்தானத்தை மார்க் பண்ணி 2 பக்கம் கண்ணாடி வச்சு நடுவில் குத்துவிளக்கு ஏற்றி பிரார்த்தனையை வைங்க, சக்ஸஸ் ஆகும். ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க, நடுவில் ஸ்வஸ்திக் படத்தை வரைஞ்சிக்கோங்க, மேலே எழுதிக்கோங்க, ஆறுமுகமாகிய எனக்கு இதெல்லாம் நடந்து விட்டது, இயற்கை அன்னைக்கு நன்றின்னு சொல்லுங்கள். தூங்க போகும்போது பார்த்துட்டு வாங்க. அதே போல் ஃபேன் ரெக்கை இருக்குது, ஒரு முக்கோண வடிவ பேப்பர் எடுத்துக்கோங்க, சிகப்பிங்கில் எழுதுங்க. யாருக்கு என்ன பிரார்த்தனை நடக்கணும் 30 நாளில் நடக்கும். யார்? எல்கே ஜெயசூரிய நாராயணன் ஆகிய எனக்கு ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் 7க்கும் மேற்பட்ட கும்பாபிஷேகங்கள் கிடைத்து நடத்தி வெற்றி பெற்று வந்து விட்டேன். இயற்கை 7 கும்பாபிஷேகம் 5 கிடைக்குது. நீங்கள் இவங்க சொல்கிறதுல இதே மாதிரி 7 லெவல் இருக்குது. நியூமெரிக்கில் சொல்கிறாங்க, தாந்திரிக்ஸில் சொல்கிறாங்க. தயவு செய்து யாராவது இந்த கேம்பஸ் விட்டு வெளியே போகும்போது இது டாவு டூப்பு டக்கருன்னு சொன்னீங்கன்னா அதிர்ஷ்ட தேவதை இல்லை, உங்கள் கூட துணையாக வர தேவதை வேலை செய்யாது. புரியுதுங்களா? அவங்க அழகாக சொன்னாங்க, மனைவியை கொஞ்சிறவே ஜெயிப்பான்னா நான் என் மனைவிக்கு கால் பிடிச்சி விடுவேன், மனைவி காலில் தொட்டு தான் நமஸ்காரம் பண்ணி தான் கும்பாபிஷேகத்துக்கே போவேன். நான் ஜெயிச்சிருக்கேன். ஒரு பொழுதும் எந்த மேடையிலும் நான் வெட்கப்பட்டதில்லை. ஆண்மை என்பது பெண்மையை போற்றுவது. புரியுதுங்களா? நிறைய இருக்குது. இப்படி எல்லாமே நிறைய விஷயம் இருக்குது. ஒரு பாவம் கெட்டு போச்சா 2ஆம் பாவத்தில் யார் இருக்கா, 1ஆம் பாவத்தில் யார் இருக்கா? காலபுருஷத்தோடு இணைஞ்சு பலன் சொல்லி பழகுங்கள், வேலை செய்யும். காலபுருஷத்தோடு இணைஞ்சு வேலை செய்யுங்க. ஏன் சுவாதியில் சனி உச்சமானான்? ஏன் ரிஷபத்தில் இருக்கிற ராகு நல்லது செய்கிறான்? இங்கே விருச்சிகத்தில் கேது கெட்டு போகிறான். 8ஆம் இட கடன் பிரச்சனை வருதா, 2ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க. 8 என்ன டம்மி ஆயிடுவான். லக்னம் பலகீனம், லக்னம் கெட்டு போனால் 7ஆம் இடம் பலமாக இருந்தால் மனைவி விடுனார். நான் என்ன சொல்கிறேன், வீட்டில் தோற்று தொலை, வெளியில் ஜெயிக்கலான்னு. நான் ஜோசியம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது, ஜோதியோட குடும்பத்துக்குள்ளே இருக்குது. நவாம்சத்தை கொஞ்சம் பாருங்க ஐயா. நவ அம்சம் அங்கே உட்காந்துருக்கேன். அதே மாதிரி எல்லாம் பாருங்கள். பரிகாரம் பலன் சொல்லிடுவீங்க எல்லோரும். 50, 100, 200, 500, 750 வாயில் வந்ததை கேட்டால் அவன் கொடுத்தானா வாங்கி கூகுள் பேயில் போட்டுக்கிட்டு பலன் சொல்லி இப்போ கெட்டு போயிருக்கே, அப்படி இருக்கியா, அங்கே நிற்க இப்படி இருக்க, ரைட்டு ஓகே. பரிகாரம் சொல்லணும். நான் ஒரு பரிகாரம் சொன்னேன் யூடியூப்பில். ரொம்ப ஓவராக பேசுகிறவனு இல்லை, எங்கள் செட்டியார் சொல்லி கொடுத்தார். ஒரு ஃபோட்டோ எடுத்து வாயில் பெருக்கல் குறி போட்டு மாட்டி அவனை பார்த்துக்கிட்டே பக்கத்து வீட்டுக்காரன், இவன் என்னை கண்டா வாயை பேசுகிறது மூடிட்டான், இவன் என்னை கண்டா வாய் பேசுகிறது மூடிட்டான், அவன் சாந்தமாயிட்டான், அவன் அடங்கிட்டான்னாரு. அப்படி சொன்னேன். நான் ஒருபடி மேலே போய் தேங்காய் எனக்கு தேங்காய் இருக்க பாருங்க, முக்கன் தேங்காய், அது எனக்கு அதிர்ஷ்டம். நான் தேங்காயில் பாம்பு வச்சான் ஒருத்தன் கவுண்டரு. நான் அந்த தேங்காயில் குருக்கள் என்ன பண்ணேன், ஓட்டையை போட்டு ஐயப் சாமி குருசாமி நெய்யை உள்ளே விட்டு கொண்டு அபிஷேகம் பண்ணால் நல்லது நடக்குது. ஓட்டு ஒரு போட்டாவில் பெருக்கல் குறி போட்டு உள்ளே போட்டு
அடைச்சேனா கருப்பு என்பது சனீஸ்வர பகவான். அது ஸ்தம்பித்திக்கும். புளிய மரம் அங்கே போய் நின்னவனே ஸ்தம்பித்து போயிடுவோம். நம்ம சக்தியெல்லாம் வத்த வச்சிரும். அப்போ நம்மகிட்ட பேசுகிறவனு வத்தி போய் வாய் வீடு ஆயிடுவான்னு. ஏன்னா அது என்ன பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணிட்டேன், என் பொண்டாட்டி பேசுகிறா, அவளுக்கு கருப்பு துளியில் வைக்கவா, புளிய மரத்தில் கட்டவா. இப்போ எனக்கு சனி திசை நடக்குது. நான் ஓகோன்னு எப்படி இருந்தவேன், ஊருக்கே மெச்சுற மாதிரி குருவாக இருந்தேன். இப்போ நீச்சல் வேலை பார்க்க வச்சிட்டேன். என்கிட்ட மை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, அழுகழுகையாக வருது. அதனால தான் நான் இப்போ எங்கேயுமே இந்த மாதிரி ஐயோ இது பார்த்தாலே பம்மிடுறேன். நான் இப்போ எனக்கு சனி, எனக்கு செவ்வாய், ராகு, சூரியன் 3 பேர் காலபுருஷத்துக்கு 2ஆம் இடம். சில நேரம் ரொம்ப ரேஸாக போயிடும், அது எங்கேயாவது போய் விட்டுரும். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, இது எல்லாமே இருக்குது. சும்மா இருக்கும்போது ஜோதிடத்துக்குள்ள கட்டத்துக்குள்ளே உட்காருங்க. எம்டி கட்டத்தில் சனி கேது, எம்டி கட்டம் சனி கேது, அது எவனுமே பார்க்கலையா? அந்த வீட்டில் வாஸ்துப்படி 12 கட்டத்தை உள்ளே போடலாம், எந்த இடத்துல இல்லையா அங்கே விளக்க ஏற்று. சூரியன் கெட்டு போயிட்டான்னா பல்பு ரிப்பேர் இருக்கா, பல்பை வாங்கி ஏற்று, லைட்டை விளக்க ஏற்று. கேரளாவில் பாரு, எல்லா பக்கம் வீட்டில் விளக்கேற்றிருப்பான், கோயிலில் விளக்கேற்றிருப்பான். நல்லா இருக்கோ இல்லையா, எல்லா பக்கம் விளக்கேற்றி விடு, நல்ல நறுமணத்தை போடு, வாசனை திரவியத்தையே போடு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையா, அழகாக இருந்து தொலை. நல்ல மண்டையும் சொட்டையும் குட்டையுமா இருக்கா, நல்ல நீட்டை செவுக்கு பண்ணி தாடி வளர்த்தா கேது வந்துடுவான், பொருள் பற்று இருக்காது, விரக்தி. அம்மா சொன்னாங்க ஜோசியம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நாம் சாமியை கும்பிட்றோம். கிரகங்கள் என்ன திசை நடத்துதோ அதோட வேலையை நீங்கள் முதல்ல செய்யுங்க. சனி திசை காலையில் குளிக்கிறதுக்கு முன்னால் ஓடையை தள்ளு, குப்பையை கூட்டு, பெருக்கு, வேலை முடிஞ்சு போச்சா பாப்பா, உன்னை தொட விட்டுட்டு இல்லை அப்படிம்பான். அடுத்தாப்பில் பாரு, அப்புறம் வேலை சரி சரி பார்த்துட்டு வேலைக்கு போ அப்படிம்பார். இப்படித்தான் கிரகம் வேலை செய்யுது. நாம் இதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா, வர்ற கிளைண்டுக்கிட்ட இதை சொல்லுங்கள். அவன் கொடுக்குற வாவாவுக்கு 1 மணி நேரம் நான் பாடம் நடத்துகிறதான்னு கேட்காதீங்க. அவன் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, டமரா டமரா டம், வா 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 அந்த நல்லா சொல்கிறான்டா வாடா அப்படின்னு சொல்லுவான். இது மாதிரி இருக்குது, விருட்சங்கள் இருக்குது. 5 ஸ்டார் நீங்கள் தலையிலே போடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், அவங்க பாசிட்டிவாக சொல்கிறாங்க. திங்க் பாசிட்டிவ். மேலை நாடுகளில் திங்க் பாசிட்டிவ்னு ஒரு டிஷர்ட்டு போட்டுட்டு ஒரு நாள் கொண்டாடுவான், குதிப்பான். நான் நல்லா இருக்கேன், அமோகமாக இருக்கேன், எனக்கு ஒரு துன்பம் இல்லை. என் பொண்டாட்டி நல்லா இருக்கா, நல்லா இருக்கேன், அமோகமாக இருக்குது, எனக்கு செல்வம் குவிஞ்சிருக்கு, எனக்கு நிறைஞ்சிருக்கு. இப்படியே சொல்லுங்கள். ஒரு ஃபைன் மார்னிங் யூ ஆர் பிகமிங் எ ரிச் மேன். புரிஞ்சிருச்சா? ஆமாம், நீங்கள் எழுதுங்க, அருள்வாக்கு ஜோசியர் கோயில்பட்டி தங்கபாண்டியன் வாழ்கன்னு எழுதுங்க. ஏன்னா திருப்பூர் ஜிகே வாழ்க, இவர் கரூர் அஸ்டோ டிவி ரவிஸ்குமார் வாழ்க, எல்லாரையும் சொல்லுங்கள். குரு பேரை சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் ஆறுமுகம் சார ஜோதிட சக்கரவர்த்தி ஆறுமுகம் வாழ்க சொல்லு. நான் என்ன கேட்குறேன், காலையில் எழுந்த உடனே சுமுகாயினமா, ஏகதந்தாயினமா, கபிலாயினமா, கஜகர்ணிகா, நான் விநாயகர் பார்ப்பார். இதுவே கேட்டு கேட்டு அழுத்து போச்சுரா. நான் சொன்னேன், நல்ல மனிதர் ஆறுமுகம் வாழ்க, நல்ல மனிதர் வினோதினி வாழ்க அப்படின்னு. ஒன்று என்னாகும், இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற தேவதை இருக்கும்ல, நான் நேராக ஸ்வங்கினி என்கிட்ட வந்துடும். புரியுதா? ஆமாம், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம கட்சி நடத்துகிறவங்க பாருங்கள், எல்லா தலைவர் போட்டோம் பின்னால் வச்சுருப்பாங்க. ஏன்னா தலைவர்கள் போட்டோ வச்சுட்டு இவன் தலைவன் ஆகிட்டான். நல்ல ஜோசியர்கள் போட்டோ வச்சு நீ நல்ல ஜோசியராக ஆகு. நன்றி, வணக்கம். கேட்டதுக்கு என்னங்க, ரொம்ப கலகலப்பாகவும் ஜோதிடத்தின் நுணுக்கங்களையும் பதிவு பண்ண ஜெயசூர்யா ஐயா அவங்களுக்கு சிறப்பு செய்யும் விதமாக நம்மளுடைய தலைமையேற்று நடத்தும் ராதாகிருஷ்ண ஐயா அவங்களும் ஏபி ஆர்மு ஐயா அவங்களும் பொன்னாடை போத்தி மகிழ்க்குமாறு கேட்டுக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா தான்